சார் நம்ம ஏற்கனவே அவேர்னஸ் வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக வந்து பாட்டிலில் குடிக்கிற தண்ணி, பேக்கடு வாட்டர், பேக்கடு ஃபுட் ஐட்டம், ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஃபுட்டு, இதனால் என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பற்றி பர்டிகுலராக ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பாக யூடியூப் பார்த்த நேர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான், பட் அந்த ஆர்ஓ வாட்டர் இல்லாமல் நார்மலாக டேப் வாட்டர் நாம் எடுத்துக்கணுன்னா அதை எப்படி சுத்தப்படுத்தி குடிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? சாதாரணமாகவே நாம் எப்பயுமே குடிக்க வேண்டியது வந்து இயற்கையான பூமியிலிருந்து வெளியில் வர வாட்டர். இந்த வாட்டர் தான் குடிக்கணும். பட் இப்போ நம்ம குடிக்கிற வாட்டரே வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆகிப்போச்சு, ரொம்ப சஃபரிங் இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே இந்த வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ், நேச்சுரல் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தண்ணி பாத்திரத்தில் வந்து தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த தேத்தாங்கொட்டையை வந்து நசுக்கி உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 24 hours விட்டுட்டு அது உங்களுக்கு அந்த வாட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது வந்து நல்லா ப்யூரிஃபைட் ஆகிடும். இதே மாதிரி சில மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகைகளை உள்ளே போட்டுட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக அது ஒரு 24 hours விட்டுட்டிங்கன்னா டோட்டலாக அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே எடுத்துடும். நீங்கள் ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறீங்க இல்லையா, ப்யூரிஃபைடு வாட்டர்னு சொல்கிறீங்க இல்லையா, பேக்கேஜ்டு வாட்டர், மினரல் வாட்டர், என்னென்ன வாட்டர். 1 லிட்டர் பால் 50 ரூபாய், பேக்கேஜ்டு வாட்டர் 60 ரூபாய்க்கு இருக்குது. 1 லிட்டர் பால் 50 ரூபாய், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் 1 லிட்டர் 60 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ பேக்கெட்டில் கிடைக்கிற வாட்ரு இதை விட ரொம்ப காஸ்ட்லியாக, பாலை விட காஸ்ட்லியாக இருக்குது. அப்படின்னா பார்த்துங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு இருக்கும். சாதாரண சிம்பிளான மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் இல்லையா, வாழைப்பழம். நீங்கள் வாழைப்பழம் ஒரு 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்ருங்க. வீட்டில் யாராவது அது வேஸ்ட்டாக போட வேண்டாம், வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. பட் எப்போ வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி சாப்பிடணும். அது மைண்ட் வச்சுக்கோங்க. தப்பாக சாப்பிட்டு மற்ற முறையில் குறைச்சிட்ருக்காரு. வாழைப்பழம் வந்து எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 1.5 hour முன்னாடி சாப்பிடணும். அதுக்கு பிறகு தான் சாப்பிட்ட பிறகு எந்த பழமும் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. வாழைப்பழத்தை நீங்கள் வாட்டர் இருக்கிற கண்டென்ட் அட்லீஸ்ட் ஒரு 20 லிட்டர்ஸ், நான் சொல்ல ஒரு 20 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, அந்த 20 லிட்டர்ஸ் ரிசல்ட்டில் நீங்கள் இந்த வாழைப்பழத்தோடு உள்ளே போட்டுட்டீங்க, ஒரு 24 hours விட்டுட்டு அதை எடுத்திங்கன்னா பக்கா பியூரிஃபைடு வாட்டர். இது நேச்சுரல் சிஸ்டம், இயற்கையான சிஸ்டம். இது வந்து நீங்கள் உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பேக்டீரியா எந்த வைரஸ் இருக்காது, அவ்வளோ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த வாழைப்பழத்தோடு மட்டும் எடுத்து போட்டுருங்க. பட் இது நேச்சுரல் ப்ராசஸில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களாம் இதை பண்ண முடியும். நீங்கள் மற்ற சிஸ்டம்லாம் இருக்கிறவங்க அப்படியே வாங்கி சாப்பிடுவோம் சார், அப்படியே டேப்ல வரும் சார், அப்படியே குடிச்சிக்குவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸ்டைலிஷாக அப்படியே ரொம்ப ஹைடெக்காக இருந்தோம்னா ஹைடெக்காக நாமும் டிசீஸோடு இருக்க வேண்டியது தான். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 20 to 30 லிட்டர்ஸ் வரைக்கும், 20 to 30 லிட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஒரு 3 வாழைப்பழத்தோல் வந்து பியூரிஃபை பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தோல், வாட்டர் மேபி த கைண்ட் ஆஃப் பிளான்ட், எந்த வாழைப்பழத்தோடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சாப்பிட்றீங்க, ஃபஸ்ட்டு பழத்தை கழுவிடுறீங்க, நல்லா கழுவிடுறீங்க, ஸ்கின்னோட கழுவிடுறீங்க. கழுவிட்டு வாழைப்பழத்தை கன்சியூம் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த வாழைப்பழத்தோட வந்து அந்த கண்டெய்னர், வாட்டர் மேபி த, முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே மெட்டல் கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்க. வாட்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் மெட்டல் கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கண்டெய்னர் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். என்ன தான் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்னா கூட அது பிளாஸ்டிக் தான். ஆனால் மெட்டலில் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அந்த மெட்டலில் வந்து வாட்டர் ஒரு 20 லிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை தோலை போட்டுன்னா சீல் பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் 24 hours எடுத்துகிட்டு அந்த வாட்டர் மட்டும் ஒரு கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு அந்த வாட்டரை குடிங்க. உங்கள் லைஃப்பில் வாட்டர் பார்ன் டிசீஸ் எதுவுமே வராது. தண்ணியால் வருகின்ற நோய்கள் வந்து எந்த நோயுமே வராது. ஸோ இது சுலபமான முறை. யார் எந்த கண்ட்ரியில் எங்கே இருந்தாலும் இதை பயன்படுத்த முடியும், செய்யணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கணும். ஏன் ரிஸ்க் எடுத்துக்கணும்? நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் டேப் வாட்டர் சாப்பிட்றோம் சார், ஆர்ஓ வாட்டர் சாப்பிட்றோம் சார், சாப்பிட்டுட்டு அதனால் வர நோய்களுக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது, ஸ்கேன் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதனால் சஃபர் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 லிட்டர்ஸ் கண்டெய்னரில் 20 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துகிட்டு 3 வாழைப்பழத்தோட போட்டுட்டு 1 day ஊற வச்சு நெக்ஸ்ட் டே எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு ஆர்ஓ வாட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. இதை மாதிரி நிறைய முறைகள் இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 15-16 முறைகள் இருக்குது. தேவைன்னா பின்னாடி சொல்லலாம். ரொம்ப சுலபமான முறை இந்த வாழைப்பழத்தோல் முறை. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும், பட் காய் வாடெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா பழுத்த பழமாக இருக்கும். காய் வாடெல்லாம் போட்டு அது ரிசல்ட் வரும் அதுலேயும், பட் கம்மியாக வரும். பட் நல்ல பழுத்த பழமாக நீங்கள் வாங்கி பழத்தை கன்சியூம் பண்ணிடுறீங்க. பழத்தை சாப்பிட்றீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க. யாருன்னா உங்கள் வீட்லேயோ நீங்களே யாருனாலும் சாப்பிடலாம். 1 week or 1 hour சாப்பிடுங்க. அந்த தோலை மட்டும் அப்படியே வச்சுருந்து உள்ளே போட்டு கிளென்சிங் ஆன பிறகு அந்த தோலை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்க. இந்த தண்ணியை சாதாரண ஒரு ஆர்டினரி காட்டன் கிளாத். நீங்கள் வேறு எந்த கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், வேறு எந்த கெமிக்கல் டூலையும் யூஸ் பண்ண வேண்டாம். சாதாரண ஒரு ஆர்டினரி காட்டன் கிளாத்தில் நல்லா வடிகட்டி அதை சாப்பிடுங்க. சூப்பர் வாட்டர் உங்களுக்கு ப்ரிவென்ஷனும் கொடுக்கும், க்யூரேஷனும் கொடுக்கும். உங்களுடைய நோய்கள் குணமாகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழிகளை கொடுக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் as both curative and preventive. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு.